என் அன்பு குழந்தையே, இப்போது நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கின்ற அல்லது கேட்கின்ற அந்த நொடி, அது சும்மா நடந்த ஒரு நிகழ்வில்லை. இது தற்செயலாக அமைந்ததும் இல்லை. இது யாரோ அனுப்பிய சாதாரண செய்தியும் இல்லை. இதற்குள்ளே ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. ஏனெனில், எல்லோருக்கும் இந்த தருணத்தில் இப்படி ஒரு உண்மை வந்து சேராது. எல்லோரும் இதை கவனிக்க மாட்டார்கள். சிலர் இதை பார்த்துவிட்டு வெறுமனே கடந்து போய்விடுவார்கள். சிலர் மனம் வேறு எங்கேயோ உலக மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கும். இசை. ஆனால் நீ இப்போது இங்கே என்னோடு இருக்கிறாய். இந்த வார்த்தைகளை முழுமையாக உணர முயற்சி செய்கிறாய். அது ஒன்றே போதும். நீ என் ஆளுகைக்குள் வந்துவிட்டாய் என்பதற்கு கடந்த சில நாட்களாகவோ இல்லை சில மாதங்களாகவோ உனக்குள்ளே ஒரு அமைதி இல்லாத உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? வெளியே பார்த்தால் எல்லாமே சரியாக போவது போலதான் இருக்கும். ஆனால் உன் மனதிற்குள்ளே ஏதோ ஒன்று குறைந்தது போலவும் ஏதோ ஒன்று காணாமல் போனது போலவும் நான் செல்கின்ற பாதை சரியானதுதானா என்ற ஒரு கேள்வி திரும்ப எழுந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? இதை நீ யாருடனுமே வெளிப்படையாக சொல்ல முடியாமல் நீயே உன் மனதிற்குள்ளே சுமந்து கொண்டு நடந்திருப்பாய். சில நேரம் திடீரென்று ஒரு பழைய நினைவு வரும். இது எல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது என்று. சில நேரம் காரணமே தெரியாமல் உன் மனம் கனத்துப் போகும். அந்த கணத்திற்குள்ளே ஒரு பயமில்லை, ஒரு சோகம் இல்லை. அது வெறும் குழப்பம் மட்டுமே பதில் தேடுகின்ற உன் மனதின் சத்தம் அது. அந்த சத்தத்திற்குத்தான் இப்போது பதில் வர ஆரம்பித்திருக்கிறது. உண்மை என்ன தெரியுமா? என் குழந்தையே, நீ உன் வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான திருப்பு முனைக்கு தள்ளப்பட்டு விட்டாய். அது சத்தமாக வராது, பெரிய அறிவிப்போடு வராது. அது மெதுவாக, மிக மெதுவாக உனக்குள்ளே நகரும். அதனால்தான் பல பேருக்கு அது புரிவதே இல்லை. ஆனால் நீ அதை உணர ஆரம்பித்து விட்டாய். அந்த உணர்வே அதற்கு சாட்சி. உலகத்தில் எல்லா மாற்றங்களும் வெளியிலிருந்து தொடங்குவதில்லை. பெரும்பாலான மாற்றங்கள் உள்ளுக்குள்ளேதான் தொடங்கும். முதலில் மனம் மாறும், அப்புறம் உன் பார்வை மாறும். அதற்கப்புறம்தான் உன் வாழ்க்கையே மாறும். நீ இப்போது அந்த முதல் நிலையில் இருக்கிறாய். உன் மனம் மெல்ல மெல்ல மாற ஆரம்பித்திருக்கிறது. முன்பெல்லாம் உனக்கு மிக முக்கியமாக தோன்றிய விஷயங்கள் இப்போது உன்னை அவ்வளவாக ஈர்ப்பதில்லை. முன்பு நீ பொறுத்துக்கொண்ட விஷயங்கள் இப்போது உன் மனதிற்கு பாரமாக இருக்கிறது. முன்பு நீ சகித்துக்கொண்ட உறவுகள் இப்போது உனக்கு தொந்தரவாக தோன்றுகிறது. இது தவறில்லை குழந்தையே, இது கெட்டதும் இல்லை. இது உன் ஆன்மாவின் வளர்ச்சி. ஒரு பாம்பு தன் பழைய தோலை விட்டு வெளியே வருகின்ற நேரத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன அசைவு, ஒரு சின்ன வலி இருக்கும். அதை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் அந்த வலியே உன் அடுத்த நிலைக்கான அடையாளம். நீ இப்போது ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள தயாராக இருக்கிறாய். அந்த உண்மை என்னவென்றால், நீ இவ்வளவு நாள் நினைத்த மாதிரி பலவீனமானவன் இல்லை. சூழ்நிலை உன்னை அடக்கி வைத்தது. மற்றவர்களின் எதிர்பார்ப்பு உன்னை சுருக்கி வைத்தது. நீயே உனக்குள்ளே ஒரு எல்லைக்கோடு போட்டு வைத்துக் கொண்டாய். அந்த எல்லை இப்போது மெதுவாக உடைய ஆரம்பித்திருக்கிறது. சில நேரம் உனக்கு தனிமை பிடிக்க ஆரம்பித்திருக்கும். அதற்கு சரியான காரணம் நீ யாரையும் வெறுக்கிறாய் என்பது இல்லை. வெளி உலகத்தின் சத்தம் உனக்கு அதிகமாக தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. பொய்யான சிரிப்புகள், மேல்பூச்சான பேச்சுக்கள், வெறும் நடிப்புகள், இவையெல்லாம் உன் மனதை சோர்வடைய வைக்கின்றன. உண்மை, அமைதி, ஆழம், இதுதான் இப்பொழுது உனக்கு தேவைப்படுகின்றது. இந்த மாற்றம் யாருக்கும் எளிதாக வராது. ஏனென்றால் இது வெளியிலே தெரியாத மாற்றம். இதை புரிந்து கொள்கின்ற மனிதர்கள் மிக குறைவு. அதனால்தான் சில நேரம் நீ மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவாய். முன்பு மாதிரி இவன் இல்லையே என்று சொல்லுவார்கள். என்ன ஆச்சு என்று கேட்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், இப்போதுதான் நீ உண்மையாக நீயாக மாறிக்கொண்டிருக்கிறாய். ஒரு விஷயத்தை நீ கவனித்திருப்பாய். உன் பழைய ஆசைகள் தானாகவே விலகிப் போயிருக்கும். சில கனவுகள் இனிமேல் உன்னோடு ஒத்துப்போகாதது மாதிரி தோன்றும். அதற்காக உன்னை குறை சொல்ல வேண்டாம். அந்த கனவுகள் அந்த கடந்த காலத்திற்கு சரி. ஆனால் உன்னுடைய இந்த நிலைக்கு அது போதாது. மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வளர்ச்சி என்றால் சிலவற்றை விட்டு விடுதல். உனக்குள்ளே இப்போது ஒரு புதிய கேள்வி உருவாக ஆரம்பித்திருக்கிறது. நான் உண்மையாக எதை விரும்புகிறேன் என்று. இது ஒரு ஆபத்தான கேள்வி இல்லை குழந்தையே. இது உனக்கான விடுதலைக்கான கேள்வி. இதற்கான பதில் உடனே கிடைக்காது. ஆனால் இந்த கேள்வியே ஒரு பெரிய முன்னேற்றம். நீ இவ்வளவு நாள் ஓடிக்கொண்டே இருந்தாய். இதை செய்ய வேண்டும், அதை அடைய வேண்டும், நிரூபிக்க வேண்டும் என்று. இந்த 3 வார்த்தைகளுக்குள்ளே நீ சிக்கியிருந்தாய். இப்போது முதன்முறையாக நின்று மூச்சு விட ஆரம்பித்திருக்கிறாய். அந்த மூச்சுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கிறது. அந்த அமைதியே உனக்கு வழிகாட்ட ஆரம்பித்திருக்கிறது. சில நேரம் உன் பழைய நினைவுகள் திடீரென்று மேலே எழும். ஏற்கனவே முடிந்து போன விஷயங்கள் மறந்துவிட்டோம் என்று நினைத்த உணர்வுகள். இதெல்லாம் காரணமில்லாமல் வருவது இல்லை. அவையெல்லாம் இன்னும் உனக்குள்ளே இருந்து விடுபட தயாராக இருக்கின்றன. அதை அடக்க வேண்டாம், அதை ஓடவிடு. வெளியே வந்தால்தான் உள்ளுக்குள்ளே புதிய ஆற்றலுக்கு இடம் கிடைக்கும். உண்மை என்னவென்றால், நீ இப்போது உன்னை நீயே சந்திக்க ஆரம்பித்து விட்டாய். அது கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உண்மையை நேருக்கு நேர் பார்க்க தைரியம் வேண்டும். ஆனால் அந்த தைரியம் உனக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறது.
இல்லையென்றால் நீ இப்போது இங்கே என் முன்னால் இருந்திருக்க மாட்டாய். இந்த உணர்வை அவசரப்படுத்த வேண்டாம். எல்லாத்திற்கும் ஒரு நேரம் இருக்கிறது. ஒரு விதை உடனே மரமாக மாறிவிடாது. அது மண்ணுக்குள்ளே அமைதியாக வேலை செய்யும். வெளியே எதுவுமே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கும். நீ இப்போது அந்த நிலையில்தான் இருக்கிறாய். மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து உன்னை நீயே எடை போடாதே. ஒவ்வொருத்தருக்கும் பயணம் வேறு. ஒவ்வொருத்தருக்கும் வேகம் வேறு. உன்னுடைய வேகம் மெதுவாக இருக்கலாம். ஆனால் அது தவறு இல்லை. மெதுவான பயணங்கள்தான் ஆழமான மாற்றங்களை உருவாக்கும். இந்த வார்த்தைகள் உனக்குள்ளே ஏதோ ஒரு இடத்தை தொடுகிறது என்றால் அதுவே சாட்சி. நீ சரியான நேரத்தில்தான் இதை சந்திக்கிறாய். உனக்குள்ளே ஏற்கனவே ஒரு கதவு திறக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த கதவுக்குள் என்ன இருக்கிறது என்பதை காண மனதை அமைதியாக வைத்துக்கொள். இப்போது உனக்குள்ளே நடக்கின்ற இந்த மெதுவான மாற்றத்தை நம்பு. அதை கேள்வி கேட்காதே. அதை மற்றவர்களுக்கு விளக்க முயற்சி செய்யாதே. எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உனக்கு புரிந்தால் அது போதும். இந்த நொடியில் உன் மனம் கொஞ்சம் லேசானது மாதிரி தோன்றுகிறதா? அந்த பாரம் குறைந்த உணர்வுதான் முதல் அடையாளம். அடுத்த உணர்வு தானாகவே நகர்ந்து வரும். நீ தயாராகிக் கொண்டே இருக்கிறாய். இப்போது இந்த நொடியில் நீ இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உனக்குள்ளே ஒரு விஷயம் மெதுவாக தெளிவாக ஆரம்பித்திருக்கும். இது சத்தமாக வருகின்ற மாற்றமில்லை. யாராவது வெளியே இருந்து வந்து இப்போ உன் வாழ்க்கை மாறப்போகுது என்று சொல்லுவது மாதிரியும் இல்லை. ஆனால் உனக்குள்ளே ஏதோ ஒன்று அமைதியாக உறுதியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் நான் வாழ்ந்தது போதும், இனிமேல் வேறு மாதிரி இருக்க வேண்டும் என்று. இந்த உணர்வு எல்லாருக்கும் வராது. குழந்தையே பல பேர் வாழ்க்கையை அப்படியே ஓட விடுவார்கள். சிரமம் வந்தாலும் சரி, நல்லது வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் பழகிப்போய் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நீ அப்படி இல்லை. உனக்குள்ளே எப்போதுமே ஒரு கேள்வி இருந்திருக்கும். இதுதான் என் முழு வாழ்க்கையா? இதற்கப்புறம் இன்னும் எதுவுமே இல்லையா? என்று அந்த கேள்வியே ஒரு அடையாளம். அந்த கேள்வி உனக்குள்ளே எழுந்ததை இந்த பிரபஞ்சமான நான் உன்னை சாதாரண பாதையில் வைக்க விரும்பவில்லை என்று அர்த்தம். பல நேரம் என்ன ஆகும் தெரியுமா? வாழ்க்கை நம்மை உடைக்கின்ற மாதிரி நடந்து கொள்ளும். வேலை, பணம், உறவு, நம்பிக்கை எல்லாமே ஒரே நேரத்தில் சோர்ந்து போகும். அப்போது உன் மனம் என்னிடம் கேட்கும், நான் என்ன தவறு செய்தேன் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் அது தண்டனை இல்லை குழந்தையே. அது உனக்கான தயாரிப்பு. நான் ஒருத்தர் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் அவனை அவனது பழைய அடையாளத்திலிருந்து பிரிக்க வேண்டும். பழைய நம்பிக்கைகள், பழைய பயங்கள், எனக்கு இதற்கு மேலே முடியாது என்று நீ நினைத்த எல்லா எல்லைகளையும் உடைக்க வேண்டும். அதற்குத்தான் அந்த அழுத்தம். இப்போது நீ திரும்பி பார்த்தால் புரியும். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ விரும்பாமலே முடிந்திருக்கும். சில மனிதர்கள் தூரமாக இருப்பார்கள். சில கனவுகள் கையிலிருந்து நழுவி போயிருக்கும். அப்போது அது உனக்கு மிக அதிகமாக வலித்திருக்கும். ஆனால் இப்போது இந்த நொடியில் அந்த இடைவெளியே உனக்குள்ளே ஒரு வெறுமையாக தெரியவில்லை. அந்த இடைவெளி இப்போது ஒரு புதிய இடமாக தெரிய ஆரம்பித்திருக்கும். புதிய ஒன்றுக்கான இடம் அது. நான் எப்போதுமே நேரடியாக பேச மாட்டேன். சம்பவங்களாக பேசுவேன், சந்திப்புகளாக பேசுவேன். திடீரென்று வந்து அமைதியாக பேசுவேன். சில சமயம் ஒரு காணொளியாக, வீடியோ, ஒரு வார்த்தையாக, ஒரு உணர்வாக பேசுவேன். இந்த நொடி அப்படித்தான். இப்போது உனக்குள்ளே ஒரு விஷயம் மெதுவாக மாற ஆரம்பித்திருக்கும். முன்பெல்லாம் கவலை கொடுத்த விஷயங்கள் இப்போது அதே அளவுக்கு பயமாக தெரியாது. இன்னும் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நான் இதை சமாளிக்க முடியும் என்கிற ஒரு அமைதியான நம்பிக்கை உனக்குள்ளே எழுந்திருக்கும். அதுதான் உண்மையான மாற்றத்தின் முதல் அறிகுறி. பல பேர் நினைப்பார்கள், வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் வெளியே ஏதாவது மாற வேண்டும் என்று. வேலை மாற வேண்டும், பணம் வர வேண்டும், மனிதர்கள் மாற வேண்டும் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் வெளியே மாறுவதற்கு முன்னாடி உள்ளே ஒரு தீர்மானம் நடக்கும். அந்த தீர்மானம் சத்தமில்லாமல் நடக்கும். நான் இனிமேல் இதே இடத்தில் நிற்க மாட்டேன் என்கிற தீர்மானம். இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த பிரபஞ்சம் உன்னை மிக தீவிரமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் அது உன்னை சோதிக்கும். நீ உண்மையிலேயே தயாராகி இருக்கிறாயா என்று. அதனால்தான் இந்த காலகட்டத்தில் உனக்கு சில விஷயங்கள் தாமதமாக நடப்பது மாதிரி தோன்றும். சில கதவுகள் இன்னும் திறக்கவில்லை. சில பதில்கள் வரவில்லை. ஆனால் அது மறுப்பு இல்லை. அது உன்னை சீரமைக்கும் வேலை. உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு போவதற்கு முன்னாடி நடக்கின்ற ஒரு அமைதி இது. நீ கவனித்திருப்பாய். இந்த நாட்களில் தனிமை கூட உனக்கு வேறு மாதிரி தோன்ற ஆரம்பித்திருக்கும். முன்பெல்லாம் தனியாக இருப்பது வெறுமையாக இருந்திருக்கும். இப்போது அது உன்னை சிந்திக்க வைக்கிறது, உணர வைக்கிறது. ஏனென்றால் நீ உன்னுடைய ஆழமான சத்தத்தை கேட்க ஆரம்பித்து விட்டாய். இந்த கட்டத்தில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். நீ உன்னையே சந்தேகப்பட ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் என் மனசு கற்பனைதானா என்று நினைத்தால் அந்த நொடியில் நீ உனக்குள்ளே எழுந்த உண்மையான அழைப்பை அடக்குகிறாய். நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். நான் சைகை காட்டுவேன், கதவுகள் திறக்கும். ஆனால் நடந்து போக வேண்டியது நீதான். அதனால்தான் இப்போது உனக்கு ஒரு மெல்லிய தைரியம் தேவை. பெரிய முடிவுகள் வேண்டாம். சின்ன இசை
இசை உறுதி போதும். நான் என் உணர்வுகளை புறக்கணிக்க மாட்டேன் என்று முடிவெடு. இந்த காலகட்டத்தில் நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னவென்றால், பழைய வாழ்க்கைக்கே திரும்பிப் போவது. ஏனென்றால் பழைய வாழ்க்கை பாதுகாப்பாகத் தோன்றும். பழகிய வழி கூட நமக்கு சுகமாகத் தோன்றும். ஆனால் நினைவில் வை, பாதுகாப்பு எப்போதுமே வளர்ச்சியைக் கொள்ளும். இப்போது உனக்கு நடப்பது அழிவு இல்லை, அது மறுசீரமைப்பு. ஒரு பழைய கட்டிடம் இடிக்கப்பட்டால்தான் அதைவிட உயரமான கட்டிடம் எழுப்ப முடியும். அதே மாதிரி உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உடைந்தது உன்னை தாழ்த்தல்ல, உன்னை உயர்த்தவே. இன்னொரு விஷயம், இந்த மாற்றம் நடக்கின்ற நேரத்தில் சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீ மாறிவிட்டாய், முன்னாடி மாதிரி இல்லை, எதற்கு இவ்வளவு யோசனை என்று சொல்லுவார்கள். அது தவறு இல்லை, ஏனென்றால் நீ மாறிக்கொண்டே இருக்கிறாய். எல்லாரும் அதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். ஆனால் இது உன் பயணம். நீ உன்னுடைய உண்மையிலிருந்து ஓட வேண்டிய அவசியமில்லை. இந்த நொடியில் நான் உன்னிடம் சொல்ல வரும் உண்மை இதுதான். நீ உடைந்தது போல தோன்றினாலும் உண்மையில் நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய். இப்போது உன் வாழ்க்கை ஒரு இடைநிலை கட்டத்தில் இருக்கிறது. பழையது முழுமையாகப் போகவில்லை. புதுசு இன்னும் வரவில்லை. இந்த இடைவெளிதான் பலருக்கு பயமாகத் தோன்றும். ஆனால் ஆன்மீக ரீதியாக இதுதான் மிக சக்தி வாய்ந்த கட்டம். ஏனென்றால் இங்கேதான் உன் உண்மையான அடையாளம் உருவாகும். இந்த இடத்தில் நீ பொறுமையாக இருந்தால், உன்னை நீயே கேட்டுக்கொண்டால், உன் உள்ளுணர்வை மதித்தால், அடுத்த கட்டம் மிக வேகமாக திறக்கும். நான் தாமதிக்க மாட்டேன். சரியான நேரம் வரைக்கும் காத்திருப்பேன். இப்போது ஒரு விஷயம் மட்டும் மனதில் ஆழமாக பதியவை. நீ தள்ளப்படவில்லை, நீ வழிநடத்தப்படுகிறாய். இந்த உண்மை புரிந்த நாளிலிருந்து பயம் மெதுவாக கரையும், குழப்பம் அமைதியாகும். உன் வாழ்க்கை இனிமேல் பழைய மாதிரி இருக்காது. ஏனென்றால் நீ இனிமேல் பழைய நீ இல்லை. இந்த கட்டத்தில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக உணர ஆரம்பித்திருப்பாய். வாழ்க்கை உன்னை இப்போது தள்ளிவிடுவது மாதிரி இல்லை. மாறாக உன்னை ஒரு குறிப்பிட்ட திசைக்கு மெதுவாக நகர்த்திக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த திசை இன்னும் முழுமையாக தெரியவில்லை. அதனால்தான் மனம் சில நேரம் அமைதியாக இருக்கும், சில நேரம் ஏதோ இழப்புணர்ச்சி மாதிரி இருக்கும். இதுதான் மாறிக்கொண்டிருக்கும் ஆன்மாவின் நிலை. பல பேர் நினைப்பார்கள், ஆன்மீக மாற்றம் என்றால் எப்போதுமே சந்தோஷம், அமைதி, தெளிவு மட்டுமே இருக்கும் என்று. அது முழு உண்மை இல்லை. உண்மையான மாற்றம் நடக்கின்ற நேரத்தில் மனம் கேள்விகள் கேட்கும். பழைய அடையாளம் சிதறும். நான் யார்? நான் இப்ப போகும் பாதை சரியா? எனக்கு உண்மையில் என்ன வேண்டும்? இந்த கேள்விகள் உன்னை குழப்புவதற்காக வரவில்லை. உன்னை உண்மைக்கு கொண்டு வரத்தான் வருகிறது. இதுவரைக்கும் நீ பல விஷயங்களை செய்திருப்பாய், பல முடிவுகள் எடுத்திருப்பாய். ஆனால் அவையெல்லாம் முழுமையாக உன் விருப்பத்தில் இருந்து வந்ததா, இல்லை சூழ்நிலை தள்ளியதா என்பதை இப்போது நீ முதன்முறையாக நேர்மையாக உன்னையே பார்த்து கேட்க ஆரம்பித்திருப்பாய். அந்த நேர்மைதான் பயமாக இருக்கும். ஏனென்றால் உண்மை வெளியில் வந்தால் இனிமேல் பொய் வாழ்க்கை வாழ முடியாது. இந்த கட்டத்தில்தான் பலருக்கு ஒரு ஆசை வரும். ஏதாவது பழைய மாதிரியே சரியாகி விடாதா, முன்னாடி இருந்த வாழ்க்கையே போதும் என்று. ஆனால் நான் அந்த வழியை இப்போது உனக்கு மூடிவிட்டேன். அது உன்னை தண்டிப்பதற்கு இல்லை, உன்னை காப்பாற்றுவதற்கு. ஏனென்றால் பழைய வாழ்க்கை உன்னை முழுமையாக நிறைவு செய்யவில்லை. அது உன்னுடைய ஆன்மாவை சின்னதாக வைத்திருந்தது. இப்போது உனக்குள்ளே எழுந்திருக்கும் இந்த மாற்றம் உன்னை பெரிய அளவுக்கு விரிவாக்கப் போகிறது. ஆனால் விரிவாகுவதற்கு முன்னாடி உள்ளே இருந்த சுருக்கம் வலிக்கத்தான் செய்யும். இன்னொரு விஷயம் நீ கவனித்திருப்பாய். இந்த நாட்களில் சில விஷயங்கள் உனக்கு அர்த்தம் இல்லாதது மாதிரி தோன்ற ஆரம்பித்திருக்கும். முன்னாடி முக்கியமாக தோன்றியது இப்பொழுது சாதாரணமாக தெரியும். முன்னாடி தேவையில்லாத மாதிரி தோன்றியது இப்பொழுதே முக்கியமாக தெரியும். இதுதான் உன் மதிப்பீடுகள் மாறிக்கொண்டே இருக்கின்ற அறிகுறி. நான் ஒருவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும்போது அவர்கள் பார்வையை மாற்றுவேன். பார்வை மாறினால் வாழ்க்கையே மாறும். அதனாலதான் இப்போது நீ அமைதியை தேடுகிறாய், ஆழத்தை கேட்கிறாய். மேற்பரப்பு விஷயங்கள் உனக்கு சோர்வை தருகிறது. இந்த கட்டத்தில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். நீ உன்னை தனியாக உணர ஆரம்பித்திருப்பாய். என்னை மாதிரி யாரும் இல்லை, என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று. அது உண்மையில் தனிமை இல்லை, அது தேர்வு. நான் உன்னை கூட்டத்திலிருந்து மெதுவாக பிரித்து உன்னுடைய உண்மையான பாதையை காட்ட ஆரம்பித்திருக்கிறேன். எல்லாரும் போகும் பாதை சரியான பாதை என்று இல்லை. சில ஆன்மாக்களுக்கு தனி வழி இருக்கிறது. அந்த வழி ஆரம்பிக்கும் போது முதலில் கூட்டம் விலகும். அப்போதுதான் உன் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற குரல் தெளிவாக கேட்கும். இந்த இடத்தில் நீ உன்னுடைய உள்ளுணர்வை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருடைய ஆலோசனையையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாருக்கும் உன் பயணம், இசை புரிய வேண்டும் என்று கூட அவசியமில்லை. உனக்குள்ளே ஒரு அமைதியான சரி என்று ஒரு உணர்வு வந்தால் அது போதும். இப்போது நான் உன்னை சின்ன சின்ன விஷயங்களில் சோதிப்பேன். நீ உன்னை மதிக்கிறாயா? உன் எல்லைகளை நீ காத்துக்கொள்கிறாயா? உனக்கு தவறான இடத்தில் இல்லை என்று சொல்ல தைரியம் இருக்கிறதா? இதெல்லாம் பெரிய விஷயம் போல தோன்றாது. ஆனால் இதில்தான் உன் புதிய வாழ்க்கையின் அடித்தளம் கட்டப்படுகிறது. முன்னாடி நீ சமரசம் செய்திருப்பாய், அடக்கியிருப்பாய், மௌனமாக பொருத்தியிருப்பாய்.
இப்போது அந்த இடங்களில் உனக்குள்ளே ஏதோ ஒன்று ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. அது கோபம் இல்லை, அது விழிப்புணர்வு. உன் ஆன்மா இனிமேல் சின்னதாக இருக்க மறுக்கிறது. இந்த கட்டத்தில் சில உறவுகள் இயல்பாக விலகும். சில தொடர்புகள் மெதுவாக முடியும். அதற்காக வருத்தப்பட வேண்டாம். ஒவ்வொரு உறவும் ஒரு காலத்துக்காகத்தான். உன் வளர்ச்சிக்கு தேவையில்லாததை நானே தானாகவே நீக்க ஆரம்பிப்பேன். நீ பிடித்து வைத்திருந்தாலும் அது போகத்தான் செய்யும். அதனால்தான் எதிர்க்காதே. எதிர்ப்புதான் வலி, ஏற்றுக்கொள்தான் மாற்றம். இன்னொரு உண்மை. இந்த காலகட்டத்தில் நீ உன்னுடைய பழைய பயங்களை நேருக்கு நேர் சந்திப்பாய். நான் தோல்வி அடைந்தால், நான் தனியாகிப் போனால், நான் தவறாக முடிவெடுத்தால், இந்த பயங்கள் உன்னை நிறுத்த வரவில்லை, உன்னை வலிமையாக்கத்தான் வருகிறது. பயம் வரும் இடத்தில்தான் உன் வளர்ச்சி இருக்கிறது. நான் எப்போதுமே உன்னை தயாராக்கிய பிறகே அடுத்த கதவை திறப்பேன். அதனால்தான் இப்போது இந்த உள்ளார்ந்த வேலை. நீ வெளியிலே எதுவும் பெரிதாக செய்ய வேண்டிய அவசியமில்லை. உனக்குள்ளே உண்மையாக இரு. உன் உணர்வுகளை மறுக்காதே. உன் எல்லைகளை மதி. இதுவே இப்பொழுது போதும். நீ கவனிக்காமலே உன் ஆற்றல் மாற ஆரம்பித்திருக்கிறது. சில விஷயங்கள் உன்னிடம் ஈர்க்கப்பட்டு வர ஆரம்பிக்கும். சில விஷயங்கள் தானாகவே விலகும். இது கட்டுப்பாடு இல்லை, இது ஒத்திசைவு. நீ உன் உண்மையோடு ஒத்திசைவில் வரும்போது வாழ்க்கையும் அதே அதிர்வில் நகர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் நீ திரும்பி பார்த்துச் சொல்வாய், அந்த குழப்ப காலம்தான் என்னை இங்கே கொண்டு வந்தது என்று. அந்த நாளுக்கு முன்னாடி உனக்கு இந்த நம்பிக்கை மட்டும் போதும். நீ தவறான பாதையில் இல்லை. நீ தாமதமாகவும் இல்லை. நீ உடைந்தும் இல்லை. நீ மாறிக்கொண்டே இருக்கிறாய் முழுமையாக. இந்த பயணம் இப்பொழுது உச்சத்துக்கு வரப்போகிறது. அடுத்த பகுதிதான் இந்த மாற்றம் எப்படி நிலைநிறுத்தப்படும். இந்த புதிய பாதை எப்படி உறுதியாக உருவாகும். இந்த அனுபவம் எதற்காக உனக்கு வந்தது என்பதற்கான சக்தி வாய்ந்த விளக்கம். இந்த நொடியில் நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் ஒரு விஷயம் உறுதி. இந்த பயணம் இங்கேயே முடிவதற்காக இல்லை. இதுவரை நடந்த எல்லாமே உன்னை இங்கு கொண்டு வரத்தான். உடைந்த தருணங்கள், தனிமை, புரியாத அமைதிகள், காரணமில்லாத கண்ணீர், உள்ளுக்குள் எழுந்த கேள்விகள், இவை அனைத்தும் உங்களை பலவீனப்படுத்த வரவில்லை. உங்களை உண்மையான உங்களாக மாற்ற வருவதுதான். இப்போது நீ நிற்கும் இந்த இடம் வாழ்க்கையின் நடுப்பகுதி மாதிரி தோன்றலாம். ஆனால் உண்மையிலேயே இது ஒரு தொடக்கம். முந்தைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. புதிய வாழ்க்கை இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை. இந்த இடத்தைதான் பல பேர் தாங்க முடியாமல் திரும்பி போய்விடுவார்கள். ஆனால் நீ இங்கே நிற்கிறாய். அதுவே உன் ஆன்மாவின் தைரியம். நான் ஒருவரை உயர்த்த நினைக்கும்போது முதலில் அவரை உள்ளே வெறுமையாக்குவேன். ஏனென்றால் வெறுமை இருந்தால்தான் அங்கே அருளை நிரப்ப முடியும். சத்தம் குறைந்தால்தான் என் அழைப்பு கேட்கும். இப்போது உனக்கு வாழ்க்கை சத்தம் இல்லாத மாதிரி தோன்றலாம். அது பயமில்லை, அது தயார் நிலை. இந்த கட்டத்தில் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இவ்வளவு காலம் தேடிய பதில் வெளியிலே இல்லை. அது உனக்குள்ளேயே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை என்ன நடக்கும் என்று கேட்ட மனம் இப்பொழுது மெதுவாக நான் யார் என்று கேட்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த கேள்விதான் உண்மையான திருப்புமுனை. உன்னை யாராவது பாராட்டினால் சந்தோஷப்படுவாய், தூக்கி போட்டால் வலிக்கும். ஆனால் இப்போது அந்த இரண்டுக்கும் நடுவில் ஒரு நிலை உருவாக ஆரம்பித்திருக்கிறது. அதுதான் சுயமதிப்பு. இனி நீ யாருக்காகவும் உன்னை சுருக்கிக் கொள்ள மாட்டாய். யாருக்காகவும் உன்னை நிரூபிக்க மாட்டாய். உன்னுடைய உண்மை போதும். இந்த உணர்வு வந்ததுமே பிரபஞ்சமான நான் உன்னோடு ஒத்திசைவுக்கு வந்து விடுவேன். இனி நீ துரத்த வேண்டிய அவசியமில்லை. தேவையானது உன்னை தேடி வரும். ஒரு விஷயம் நினைவில் வை. உன் வாழ்க்கை ஒரு நாளில் மாறாது. ஆனால் ஒரு நாளில் எடுத்த ஒரு முடிவு உன் வாழ்க்கையையே மாற்றும். அந்த முடிவு இப்போது உன் முன்னால் இருக்கிறது. பயத்தில் இருந்து செயல்படுகிறாயா? அல்லது நம்பிக்கையில் இருந்து நடக்கிறாயா? பயத்தில் இருந்து நடந்தால் பழைய வாழ்க்கையே திரும்ப வரும். நம்பிக்கையில் இருந்து நடந்தால் நீ இன்னும் பார்த்திராத வாழ்க்கை திறக்கும். இப்போது உன்னிடம் நான் கேட்கிறேன், நீ தயாரா? தயார் என்றால் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. தயார் என்றால் பயத்துடனேயே முன்னேற தயாராக இருப்பதுதான். இப்போது ஒரு நிமிடம் அமைதியாக இரு. உன் மனதிற்குள்ளே சொல், நான் என் வாழ்க்கையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு நடப்பது எல்லாமே என் வளர்ச்சிக்காகத்தான். இந்த ஒரு ஒப்புதல் உன் அதிர்வலைகளை மாற்றும். நீ நினைக்காத விதத்திலே, நீ எதிர்பார்க்காத நேரத்திலே உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும். ஒரு சந்திப்பு, ஒரு செய்தி, ஒரு முடிவு, ஒரு வாய்ப்பு. இதில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இது பழைய கதை அல்ல, இது புதிய அத்தியாயம். நீ இனி உனக்குள் சின்னதாக இருக்க மாட்டாய். உன்னுடைய கனவுகளை இழிவாக நினைக்க மாட்டாய். உன்னுடைய உணர்வுகளை அடக்க மாட்டாய். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கும் அந்த ஒளி இனி மறைய முடியாத அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காணொளி உனக்கு கிடைத்தது ஒரு அடையாளம். இங்கே நிறுத்தாதே என்று சொல்லும் அடையாளம். நீ போக வேண்டிய இடம் இன்னும் முன்னாடி இருக்கிறது என்று சொல்லும் அடையாளம். பல பேர் இதை கேட்டுவிட்டு மறந்து விடுவார்கள். ஆனால் சிலர் மட்டும் இதை உணருவார்கள். அந்த சிலரில் நீயும் ஒருவர். அதனால்தான் இவ்வளவு நேரம் நீ இங்கே இருக்கிறாய். அதனால்தான் இந்த வார்த்தைகள் உன்னை தொட்டி இருக்கிறது. என் குழந்தையே, இப்போது நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன்.
இது சும்மா ஒரு கருத்து பதிவு கமெண்ட் இல்லை. இது ஒரு உறுதிமொழி. இந்த காணொளி உன் மனதை தொட்டிருந்தால், உன் உள்ளுக்குள் ஏதாவது அசைந்திருந்தால் மறக்காமல் பின்னூட்டத்தில் கமெண்ட் இந்த வார்த்தைகளை எழுது. நான் தயாராக இருக்கிறேன். இந்த ஒரு வரி உனக்குள் நீ எடுத்த ஒரு முடிவின் சாட்சி. எனக்கு நீ அனுப்பும் ஒரு தெளிவான அழைப்பு. மேலும் இந்த பயணம் உனக்கு மட்டுமல்ல. இதே மாதிரி அமைதியாக போராடும், இதே மாதிரி மாற்றத்தின் வாசலில் நிற்கும் மற்றொரு ஆன்மாவுக்கு இந்த செய்தி போய் சேரலாம். அதனால்தான் இந்த காணொளியை சேமித்து வைத்துக்கொள். மறுபடியும் உனக்கு சந்தேகம் வந்தால், மறுபடியும் பயம் வந்தால் திரும்ப வந்து கேள். ஏனென்றால் இங்கே வார்த்தைகள் பேசுவதற்காக இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கும் உண்மையை எழுப்பத்தான். நீ தனியாக இல்லை. இந்த பாதையில் நீ மட்டும் நடக்கவில்லை. இந்த பயணம் கடினம்தான். ஆனால் இது அர்த்தமுள்ளதாக இருக்கும். நம்பு, நீ தேடிய வாழ்க்கை உன்னை நோக்கி நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இங்கிருந்து எல்லாம் மாறும். மெல்ல, ஆழமாக, உண்மையாக. சிவனே துணை, சிவனே போற்றி.